வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி பச்சரிசியில் இடியாப்பம் சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷன் பச்சரிசிங்க, கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு இந்த மாவை ஊற்றி கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க. இந்த மாவு கடாயில் ஒட்டாமல் வருங்க. அது வரலும் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போது இந்த மாவை எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது மூடி வச்சுருங்க. இது நல்லா ஓரளவுக்கு ஆறட்டும். ஆறின பிறகு கையில் எண்ணெய் தடவி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இதை இப்போது கொஞ்சமாக எடுத்துகிட்டு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டி முறுக்கு புளிகிற அச்சில் சின்ன ஹோல்ஸாக இருக்கும், அதில் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வருங்க. கட்டாகாத கிடைக்கும் இடியாப்பம். நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இதை பாருங்கள், கட்டாகாத கிடைக்கும் இடியாப்பம். ஈஸியாக பிழிய வருங்க, டைட்டாக இருக்காது. நல்லா நூல் மாதிரி வருங்க இடியாப்பம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து வச்ச பிறகு ஒரு வாழை இலையில் இதை பிழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, பஞ்சு போல் இடியாப்பம் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன். இந்த இடியாப்பத்திற்கு சூப்பராக இருக்குதுங்க மட்டன் குழம்பு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.